வணக்கம். கேடி ஒட்டாவா என்ற இந்த சேனலுக்குரிய இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ண, ஷேர் பண்ண, கொமெண்ட் பண்ண மறந்து விட வேண்டாம். இது அன்புடன் உங்கள் கணேஷ். உற்சாகம், அதை மேம்படுத்துவதற்கான வழிகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். உற்சாகம் என்பது ஒரு செயலை செய்வதற்கான தீவிர ஆர்வத்தையும் வாழ்க்கை ஆர்வத்தையும் வாழ்வதற்கான மனநிலையையும் குறிக்கின்றது. பொதுவாக மக்கள் கேளிக்கை, பொழுதுபோக்கு மற்றும் இன்பம் தரும் செயல்பாடுகளில் உற்சாகம் கொள்கிறார்களே தவிர தங்கள் வேலை அல்லது கடமைகளில் அத்தகைய உற்சாகத்தை காட்டுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட இலக்கை அல்லது பணியை அடைவதற்கு ஊக்கம் அல்லது உற்சாகம் மிகவும் அவசியமாகும். மேலும் ஒரு இயல்பான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இது இன்றியமையாததொன்றாகும். அனைவருமே உற்சாகத்துடன் இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் பின்வரும் காரணிகள் பொதுவாக ஒருவரின் உற்சாகத்தை பாதிக்கின்றன. 1. மன நிறைவின்மை. 2. அதீத லட்சியங்களும் விருப்பங்களும். 3. இறை நம்பிக்கையின்மை. 4. தன்னம்பிக்கையின்மை. 5. எதிர்மறை எண்ணம் கொண்ட நண்பர்களும் சூழலும். 6. உடல்நல குறைபாடுகள். முதலாவது மனநிறைவு. நம்மிடம் இருப்பவற்றை கொண்டு நாம் அனைவரும் மன நிறைவுடன் இருக்க பழக வேண்டும். நமக்கு கிடைக்கும் அனைத்தும் நமது கர்ம வினையும் நமது முயற்சிகளையும் சார்ந்தே அமைகின்றன. நமது முழுமையான மற்றும் உண்மையான முயற்சிகளாலும் இறைவனின் அருளாலும் நாம் நமது நிலையை மேம்படுத்தி கொள்ள முடியும். மன நிறைவின்மை நமது ஊக்கத்தை பெரிதும் பாதிக்கிறது. 2. அதீத லட்சியங்களும் விருப்பங்களும். ஒவ்வொருவருக்கு அதீத லட்சியங்களோ அல்லது விருப்பங்களோ இருந்து அவை நிறைவேறாமல் போனால் அவர் மனச்சோர்வு நிலைக்கு தள்ளப்படலாம். இது அவரது ஊக்கத்தையும் மிகவும் பாதிக்கும். எனவே ஒருவரின் சொந்த திறனுக்கு ஏற்றவாறு லட்சியங்களையும் விருப்பங்களையும் அமைத்து கொள்வதே சிறந்தது. நம்மை விட சிறந்த நிலையில் இருப்பவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதை தவிர்த்தால் இத்தகைய அதீத விருப்பங்கள் தோன்றுவதை தவிர்க்கலாம். 3. இறை நம்பிக்கை. வாழ்க்கையில் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு இறை நம்பிக்கை என்னும் பண்பு மிகவும் அவசியமான ஒன்றாகும். இவ்வுலகில் நிகழும் அனைத்தும் இறை சக்தியாலே நிகழ்கின்றன அல்லது கட்டுப்படுத்தப்படுகின்றன. நமக்கு சில அதிகாரங்களும் சுதந்திரமும் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை வரம்புக்கு உட்பட்டவையே. அனைத்தும் நாம் விரும்பியபடியே நிகழ்வதில்லை. நாம் இறைவனிடம் நம்பிக்கை வைத்து மன உறுதியுடன் இருந்தால் மட்டுமே நம்மால் தொடர்ந்து ஊக்கத்துடன் இருக்க முடியும். 4. தன்னம்பிக்கை. ஊக்கத்துடன் இருப்பதற்கு தன்னம்பிக்கை என்னும் பண்பு மிகவும் அவசியமாகும். தன்னம்பிக்கை இல்லாமல் நம்மால் எதையும் சாதிக்க இயலாது. எனவே நம்பிக்கையே ஊக்கத்தை வளர்த்து கொள்ள நாம் நமக்குள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். 5. தோல்விகள். உயர்ந்த இலக்குகளை நோக்கி பயணிக்கும் அனைவருக்கும் தோல்விகள் ஏற்படுவது இயல்பான ஒன்றாகும். தோல்விகளை நாம் வெற்றியின் படிக்கட்டுகளாகவே கருத வேண்டும். தோல்விகளை நினைத்து சும்மா கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விடுத்து தோல்விகளுக்கான காரணங்களை ஆராய்ந்து அவற்றை சரி செய்வதன் மூலமே நாம் உற்சாகத்தை மீட்டெடுக்க முடியும். 6. எதிர்மறை எண்ணம். எதிர்மறை எண்ணம் கொண்ட நண்பர்கள் மற்றும் சூழல். சிலர் இயல்பாகவே எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நாம் ஊக்கத்துடன் இருப்பதற்கு அத்தகைய ஒரு நட்பையும் தொடர்பையும் கூடுமான வரையில் தவிர்ப்பது அவசியமாகும். இப்போது உற்சாகத்தை மேம்படுத்தக்கூடிய காரணிகளை பார்ப்போம். முதலாவது பாராட்டு.
பாராட்டு என்பது உற்சாகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த காரணியாகும். பிறர் செய்யும் நல்ல பயணிகளை பாராட்டும் பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரிடமிருந்து பாராட்டை எதிர்பார்க்காமல் நாம் செய்த நல்ல பணிகளுக்கு நம்மை நாமே பாராட்டிக் கொள்ளலாம். 2வது, வாழ்க்கையை பற்றிய அடிப்படை அறிவு. நம் குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் வாழ்வதற்கு தேவையான மிகச்சிறந்த அடிப்படை அறிவை நமக்கு வழங்குகிறார். இந்த வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றினால் எப்போதும் உற்சாகத்துடன் திகழலாம். கற்றுக்கொள்வதற்கு வயது ஒரு தடையல்ல. கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். 3வது, உடல் நலம். உடல் நலம் உற்சாகத்துடன் இருப்பதற்கு நமது உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் வைத்துக் கொள்வது அவசியமாகும். இதற்காக நாம் யோகா மற்றும் பிராணாயாமம் ஆகியவற்றில் தவறாமல் பயிற்சி செய்ய வேண்டும். 4வது, நல்ல குரு மற்றும் நண்பர்கள். உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல குருவும் சிறந்த நண்பர்களும் உங்களுக்கு அமைந்தால் நீங்கள் எப்போதும் உற்சாகத்துடன் திகழலாம். நன்றி, வணக்கம்.